10 போட்டா தப்பா? கிழிச்சான். அந்த லட்சணத்தை நீங்களே பாருங்கண்ணே. வாங்க மாமி. எப்படி ஹைவேஸ் ரோட்ல புளிய மரத்துக்கு நம்பர் போட்ட மாதிரி போட்டுருக்கான் பாருங்க. பட்டு மாமின்னு கூப்பிடுறதுக்கு பதிலா எல்லாரும் 10 மாமின்னு கூப்பிடுறா. வெளியில தலை காட்ட முடியல, அவமானமா இருக்கு. எந்த மூஞ்ச வச்சுன்னு வெளியில போறது? அங்கே பார். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம். மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான், ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? விஜய் வயிறை புடுக்க முடியாது. கவர்ச்சி எப்பா எல்லாம் தான் கவர்ச்சி இருக்கு. நான் கூட கவர்ச்சியா தான் இருந்தேன். பொம்பளைக்கு அடக்க இருக்கணும், அகம்பாவ இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்கக்கூடாது. வயசா கிளம்பி உனக்கு ஏன் இருக்காது? யார் சொன்னா? மயிரோட புடுக்க முடியாது, விஜய் வயிறை புடுக்க முடியாது. கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கில் இருக்கிறோம். மற்றபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. யாரு சூழி மயிரை பிடிக்கலாம்? அந்த சொல்றாங்களே அவங்க மயிரை பிடிக்கலாம். கீழ இருந்து மேல வரைக்கும் நாங்க பிடிங்கிருவோம். கீழ இருந்து மேல வரைக்கும் நாங்க பிடிங்கிருவோம். பாத்தியாடா கிளவிக்கு குழுப்ப. மக்கள்க யாருமே விட மாட்டாங்க, பசங்க விடவே மாட்டாங்க. நான் சொல்றேன், பராசக்தி சமயவர்த்தா என்னைக்கு விஜய் தான். தல ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, கிளவியை போட்டு தள்ளிடுறேன். அண்ணன் கலைஞரிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். நான் அண்ணன் கலைஞரிடத்திலே சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறேன். தளபதி ஸ்டாலின் அவர்களை பாதுகாப்பேன். கர்ணனுக்கு எப்படி கவச்ச குண்டலமோ, தளபதி ஸ்டாலினுக்கு நான் தான் கவச்ச குண்டலமாக மதிமுக இருக்கும். இந்த மண்ணுலகில் உயிரோடு இருக்கும் வரை தளபதி ஸ்டாலினோடு நான் இருப்பேன். நான் இருப்பேன். நான் வந்த சொல்லி காலங்கலிகாலமாய் போச்சு. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்திற்கும் தமிழக வெற்றி கழகத்தின் அரசுகளுக்கும் எதிரிகளிருந்து வருகிற கணைகளை தட்டி எறிந்து அவர்களை பாதுகாக்கிற பாதுகாப்பு கவசமாக மதிமுக இருக்கும். தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு, தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு, தும்பச்சடியில தூக்கு போட்டு தொங்கு. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது அவரோட அரசியல் நிலைப்பாடு. அடத்து. நாங்கள் இன்றைக்கு தோற்று இருக்கிறோம், ஆனால் வென்றாலும் நீங்கள் துரோகிகள் தான். ஆடு ஆடு ராஜா ஆடு. இவ்வளவு நாளைக்கு உங்க ஆட்டை இருக்கு நான் பார்த்தேன். அரசு நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். இவருக்கு 360 டிகிரி விஷன் இருக்கு, எல்லாத்தையும் கழட்டி வீசிட்டு போவாரு. நாங்க வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம், சின்னசாலை வட்டம், திம்மாபுரம் கிராமம். நாங்க வந்து 85, 86ல வந்து இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எல்லாம் எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது, எங்களுக்கு அரசாலாம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போ வந்து திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க என்ன பண்ணுவோம்? ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். சோறுதான் திங்கிறியா இந்த பொழப்புக்கு பொழைக்கிற மாட்டா கிகோலோ பையன். எங்களுக்கு அந்த அரசை ஏதாவது பண்ணி தரணும். எங்களுக்கு எந்த வீடு எடுக்க கூடாது. எங்களை இல்லைன்னா இங்க வந்து 40 குடும்பம் இருக்கு. 40 குடும்பத்தையும் எங்களை மருந்து கொண்டுட்டு நீங்க வந்து இடிச்சுட்டு போங்க. எங்களால முடியும், எங்களால வேற எங்க எங்களுக்கு இடம் கிடையாது. நாங்க இதை நம்பி நாங்க இருந்துட்டோம். இந்த வரைக்கும் நாங்க எப்ப எங்க போவோம்? பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்க. நேற்று வரைக்கும் நான் ஒண்ணுமே புரியாம இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். இப்ப எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பிரபலையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல நான் புள்ள. Yeah.
என் வாழ்க்கை பாத்தீங்களா ஒரு பெரிய ஜோக் ஆயிடுச்சு. இது ஜோக்கு, அண்ணக்கூடாது, சிரிக்கணும். சிரிக்க முடியல நான் உள்ள. சென்னையில் மின்வெட்டு ஏற்படுது. மின்வெட்டு ஏற்படுதுன்னா அதற்கான காரணம் என்ன? அந்த காரணத்தை சொல்லணும்ல. காரணத்தை சொல்றான்னா சாட்சி பிடித்த போய் கேட்டு காரணம் சொல்றேன். கூகுள்ல போட்டு என்ன காரணம் சொல்லலாம் நீயே சொல்லு, அது நீயா ஏதாவது அடிச்சு விடு. அது சாம்பார் ஆப் எனக்கு. அவன் உடனே ஏதாவது சொல்றது இல்ல, வேற ஏதாவது நீ சொல்ல முடியுமா? இதுக்கு மேல பேசினா வண்டையா கேட்பேன். அது நீ எல்லாம் ஏன் தட்டி போட்டு பேண்ட் போட? பேண்ட போட்டு சட்டி போட வேண்டியதானே? அப்படி ஏதாவது காரணத்தை அடிச்சு விடுறது. ஏங்க மின்வெட்டு ஏற்படுது? அதாவதுங்க பிஎஸ்கே இருக்குல்ல, அவங்க 5 பேர் சேர்ந்து புடிட்டு போயிட்டாங்க. எப்ப புடுறாங்க? அவங்க காலையில புடிட்டாங்க. கரண்ட் எப்ப போச்சு? ராத்திரி. சரியான ஐடியாடா. இப்பத்தே என் வாழ்க்கையில ஏதோ ஒரு மூலையில ஒளி தெரியுதுடா. சரித்த நல்ல சவனா கிளம்பி போவோம். ஏன் அப்படி? அது தாவேக்கா ஆட்சி போலவே மந்தமா இருக்கு, மெதுவா கரண்ட் போகுது. ஏன்னா கதை பிஎஸ்கேல புடிட்டு போனா கரண்ட் போயிடும். விட்டு விட்டா போகும். புடிட்டு போறது அங்கனே உட்காந்து மாட்டி மாட்டி விளையாடுவேன். மக்களை எவ்வளவு முட்டா. ஜயம் ஜய ராம ஜயம் ஜய ரே தாரரி ரிங் தரி ராரரிங் தரி ராரரி ரரி ராரரே. இந்த புடி போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட கையில வச்சுக்கிட்டு என்ன சார் பண்ணீங்க? பொம்மைகள் மாதிரி வச்சு விளையாடிட்டு இருந்தீங்களா? ஒரு மனசாட்சின்றது வேணாம். அடிச்சே கொண்டிருக்காங்க. இதுக்கு ஜெகதாம சேனாது காரணமா இருக்கணும். அவர் ஏற்கனவே என் தம்பிட்ட 20,000 பணமும் 10 சிகரெட் பாக்கெட் கேட்டதுக்கு என் தம்பி கொடுக்கல. எனக்கு அந்த அளவுக்கு பணம் இல்லைன்னு. ஒரு மனசாட்சின்றது வேணாம். டேய், இப்ப நீ சப்பே ஆயிட்டடா. அப்ப என்னடா சவுடால் விடுற? கண்டன ஆர்ப்பாட்டத்தை அரேஞ்ச் பண்ணி அதுல சாரி வேண்டாம், நீதி எங்களுக்கு வேணும், எதற்கெடுத்தாலும் நாங்க வந்து நீதிமன்றத்துக்கு போறோம் அப்படின்னா நீங்க எதுக்கு சார் சிஎம் சாரா இருக்கீங்க அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலினை பார்த்து கேள்வி கேட்டாங்க. லைஃப்ப தோல்ஸ்டியடா. நானா இப்பலாம் சொல்லாதனா. சாரி மேடம். நீங்க ஏன் சார் சாரி கேக்குறீங்க? அவன்ல சாரி கேட்கணும். திரு மு க ஸ்டாலின் அவங்க அஜித் குமாரோட அம்மாக்கு போன் பண்ணி சாரின்னு சொன்னாங்க. இப்ப இருக்கக்கூடிய சிஎம் சார் அப்ப இருக்க சிஎம் சாரை பார்த்து எங்களுக்கு சாரி வேண்டாம், நீதிதான் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. ஆனா பாருங்க, இது வரைக்கும் முதலமைச்சர் வாயை திறந்து சாரி கூட சொல்லல. அது வந்து எதற்கடுத்தாலும் முந்திட்டு வரக்கூடிய ஆதவ அர்ஜுன ஆளையை காணுங்க. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. மேடையில இலக்கியம் கலந்து தமிழ்ல சிஎம் சார புகழ்றதுல இவரை அடிச்சுக்கவே முடியாது. அவருதாங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன். அவர் ஆளே காணுங்க. பாடா அண்ணா குமார், அது அவ்வளவுதான். டைம் முடிஞ்சது. வா. அஜித்குமார் அவர்கள் டார்ச்சர் செய்யப்படும் இந்த வீடியோவை பார்க்கும் போதே மனசு பதறுது. இந்த வீடியோவை பார்த்துட்ட பிறகும் வாயை மூடிக்கிட்டு கள்ள மௌனம் காக்கக்கூடிய நடுநிலையாளர்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்க வீட்டு பையனுக்கு இப்படி ஒண்ணு நடந்தா நீங்க பேசுவீங்களா மாட்டீங்களா? நீங்க எல்லாம் போலீஸே சொல்லிக்காதீங்க, முதல்ல நீங்க மனுஷனே சொல்லிக்காதீங்க. சஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு பெரிய நடவடிக்கை, சபாஷ். அதுல 5 பேரை மட்டும் கைது பண்ணிருக்கீங்க. ஏன் அந்த 6வது ஆள் கைது பண்ணல? யாரை பாதுகாக்க ட்ரை பண்றீங்க? மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு குறைந்தபட்ச மனசாட்சியும் தார்மீக உணர்வும் இருந்தா தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. தயவு செய்து ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வேலையை விட்டு வெளில போங்க முதலமைச்சர் அவர்களே. ஏயா என்ன நடக்குது? எந்த ஊரியா நீங்க எல்லாம்? ஒன்ஸ் கேம் ஆடுறீங்க. இந்த நாள் ஆசை நிறைவேற்றது. அவ்வளவு அழகா இருக்காரு. இதெல்லாம் போட்டுறாதீங்க சார். அழகா இருக்காரா? என்ன நீங்க ஏதாவது பேசுனீங்களா அவர்கிட்ட? இன்னும் கியூட் தெரியும்ல. பக்கத்துல பாத்தீங்க, இது நீங்க போட்டுருவீங்களா? இத போட்டுருவீங்களா? ஐயோ, அதான் வீட்டுக்காரன் தியாகி. அத முடிஞ்ச முடியாது. வீட்டுக்காரன் தியாகி, அவ்வளவுதான் முடிஞ்ச முடியும். ஐயோ அவமானம். யாரு வாடகை வாங்குறது? சொல்றீங்க, பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. உண்மையை சொல்லுங்க. அவர் பேர் என்னண்ணா? நீங்க சொல்லுங்க, நான் சொல்றேன். அண்ணா என்ன நம்புங்க, நம்புங்க. இப்ப வந்துடல. எவ்வளவு வாங்குறது வாடகை? 300 ரூபாய் வாடகை. சவுண்டா சொல்லுங்க. 300 ரூபாய் வாடகை. ஒரு நாளைக்கா? எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க? எவ்வளவு? 10,000 ரூபாய். 10,000 ரூபாய். நீங்க நல்லா இருக்குன்னா இப்ப அந்த அமௌண்ட் காட்டுங்க. இப்ப எவ்வளவு கொடுக்கணும் அவருக்கு? இன்னைக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும்? எவ்வளவு? 2100. இன்னைக்கு வாடகை இந்த இடத்துக்கு வாரம்.
தமிழ்நாட்டில் உணவகத்துடன் கூடிய மதுபான கூட்டத்திற்கு அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டு இருக்கிறதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இப்ப 100% எனக்கு தான். கர்நாடகா, ஆந்திரா, கேரளா உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் உள்ளதை போன்று ரெஸ்டாரண்ட் வித் பார், ரெஸ்டோ பார் என சொல்லப்படும் உணவகத்துடன் கூடிய மதுபான கூடத்திற்கு தமிழ்நாட்டிலும் அனுமதி வழங்க டாஸ்மாக் நிர்வாகம் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. ராசிமேடியில மீனவர்கள் சாலை மறியல் ஈடுபட்டாங்க. இல்ல நீங்க அதுக்கு கருத்து சொல்லலாம். மீன்வளத்துறை அமைச்சர் நீங்க கருத்து சொல்லலாமே சார். சரி இருங்க சார். என்ன மனுஷன் நீ? நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? சார் 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 சிங்கப்பெண் படம் தூங்குதுங்க. எந்த படம் இருக்கு? ரோந்து வராங்களா சொல்லுங்க. இதுவரையில சிங்கப்பெண் படம் எந்த இடத்துலயும் வந்து நான் பார்க்கல. இன்ஸ்டாகிராம்ல வீடியோ வருது இல்ல, அவங்க வர மாதிரி. அவங்க இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுறதுக்கு தானே எல்லாமே பண்றாங்க. இந்த ஆட்சி எப்படிங்க இருக்கு? ரீல்ஸ் ஆட்சி. ரீல்ஸ் பண்ற போடுறதுக்காக தான் எல்லாமே செய்யறாங்க. நேர மாட்ட நக்கர மாடு எடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்கடா. Vijay has made treatment in private hospitals free if the patient dies. Vijay has said all rape accused will be hanged. You may have seen some of these claims on social media doing the rounds because it's viral, it's all over the place. But let me begin first off by telling you, none of this is true. So who's spreading it? Interestingly enough, there's a bunch of Hindi influencers peddling all of this. Same script, same text, same lie. These influencer videos on social media are going viral and they all have dramatic thumbnails like Talapati Vijay ka bada naya faisla. But how is it that they all have the exact same script where they make Chief Minister Vijay out to be a durandar of sorts? Is it a coordinated campaign or just one following another? Nobody really knows. But what's clear is that these Hindu influencers are also cashing in on the Vijay craze, on the fandom on social media, almost as if they discovered a new market. But the concern here is the series of fake news. Like I showed you a couple of examples. All of that is being peddled by these Hindu influencers. And considering they have thousands of likes, thousands of views, this must be addressed. And that's what we'll be doing here on India Today. We'll keep calling out all the fake news too on India Today. லியோ 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 ட்ரெண்டிங் மூவி லியோ லியோ வேற மாதிரி அனிருத் சாங்ஸ் கேட்ட உடனே ஏறும் பூஸ்ட் லோகேஷ் விஜய் காம்போ காம்போ தேட்டர் கிரிய போது வாங்கோ வாங்கோ டான்ஸ் ஃபைட்டு சாங்ஸ் எல்லாம்